அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான இந்த குர்ஆன் வசனத்தினோட நன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனாலும் இதை நம்பிக்கையாக ஓதும்போது தான் உங்களுக்கு அது பலனே தரும். இது அல் குர்ஆனின் அத்தியாயம் 2 வசனம் 255. இது அல்லாஹ்வின் ஏகத்துவத்தையும் அவனுடைய மாபெரும் அதிகாரத்தையும் விளக்கும் குர்ஆனின் மிக சிறந்த வசனமாகும். இது மனிதர்களுக்கு எல்லா வகையான தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு கொடுக்கும் வசனமாகும். இது மனிதனின் பலவீனத்தை உணர்த்தி அவனை படைத்த இறைவனை மட்டுமே சரணடைய வைக்கும் சூறாவாகும். இதனை தொடர்ந்து ஓதி வந்தால் கண் திஷ்டி, தீய சக்திகள், ஷிர்க் அதாவது சூனியம், மேலும் பல வகையான அனைத்து வகையான ஆபத்துகளிலிருந்தும் மனிதர்களுக்கு இது முற்றிலும் முழுமையாக இதை நம்பிக்கையோடு ஓதும்போது பாதுகாப்பு தருகிறது. அல்லாஹ்வின் அல் ஹய்யூ கையும் அதாவது என்றென்றும் வாழ்பவனே, அனைத்தையும் நிர்வகிப்பவனே ஆகிய பண்புகளை இது நினைவுபடுத்துகிறது. இது மனிதனுக்கு மன உறுதியை கொடுத்து மனதில் உள்ள கவலைகள் அனைத்தையும் நீக்குகிறது. இதை தொடர்ந்து ஓதிக்கிட்டே வந்தால் மனசில் ஆழ்ந்த நிம்மதியும் குடும்பத்திலையும் மனசுலையும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் இந்த ஆயத்தை கண்டிப்பாக ஓதியாகணும். ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுனவங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்த சொர்க்கம் செல்வதற்கு மரணம் மட்டுமே தடையாக இருக்கும். அந்த ஆயத்தானது வேறு எதுவும் இல்லை, அல் குர்ஆனில் வரும் ஆயத்துல் குர்சி. இதை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுனா நம்மளோட தலைமாட்டில் ஒரு மலக்குமார்கள் இறங்கிடுவாங்க நமக்கு பாதுகாப்பாக. பாலடைந்த பங்களா, பாலடைந்த கிணறு, தீயவங்களோட எண்ணம், இப்படி உங்களுக்கு ஏதோ எந்த இடத்துல செல்லும் போது உங்களுக்கு பயம் இருந்தால் அப்போ இந்த ஆயத்தை கண்டிப்பாக ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட்லேயே உட்காந்துருந்தாலும் சரி இந்த ஆயத்தை ஓதுங்க. எந்த வகையான ஆபத்தும் நம்மளை நெருங்காது. ஆபத்தே வந்தாலும் அதை அல்லாஹ் விலக்கி வைப்பான் கண்டிப்பாக. இதை நான் இவ்வளோ விளக்கமாக சொல்ல காரணம், இதோட பெனிஃபிட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் ஆயத்துல் குர்சி தானே எங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் எப்போயும் வளமையாக தான் ஓதுறோம் அப்படிங்கிறாங்க. இது வளமையாக ஓதுற பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதில் நம்பிக்கை வைக்கணும். தல்பினா கஞ்சி நம்ம குடிக்கும்போது எப்படி நம்ம மனக்கவலை நீக்குதுன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு ஆயத்துகளிலும் ஒரு சிறப்பு இருக்குங்க. நம்ம நம்பும்போது தான் அது நமக்கு ஒர்க் ஆகும்.